تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, உங்க பேர் என்ன? என் பெயர் வரதட்சணை. சீதனம் என்றும் செல்லமாக அழைப்பார்கள். உங்க பிறப்பு வளர்ப்பை பற்றி சொல்ல முடியுமா? ஓ, தாராளமா. நான் பிறந்தது இந்தியாவில். பேராசை பிடித்த மனிதர்களின் வீட்டில். அங்கு பிறந்த எனக்கு இப்பொழுது உலகெங்கிலும் செல்வாக்கு உண்டு. நீங்க எந்த மதம்? நான் ஒரு பிராமண மதத்தைச் சேர்ந்தவன். இப்போது நீங்க இருப்பது? பிராமணர்கள் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குகிறார்கள். அதனால் மற்ற இடங்களில் இருப்பேன். குறிப்பாக முஸ்லிம்களின் வீட்டில் என்னை அதிகமாக பார்க்கலாம். ஏன், உங்கள் ஊர் ஈரோட்டில் கூட எனக்கு நிறைய வீடுகள் இருக்கிறது, நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். வேண்டுமானால் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? வட்டி, கடன், லஞ்சம், லாட்ரி, சூதாட்டம் என நிறைய பேர் உண்டு. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க போல. இது என்ன கேள்வி மடத்தனமா? இந்த உலகத்தில் யாருக்கு மகிழ்ச்சி இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஆக மகிழ்ச்சி. உங்க தொழில் என்ன? ஆஹா, இந்த கேள்விக்குத்தான் நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன். என் தொழில் வேற ஒன்றும் இல்லை. ஆண்களுக்கு பணத்தாசை ஏற்படுத்துவது, பெண்களை கண்ணீர் வடிக்க வைப்பது, அவர்களை தற்கொலை செய்ய வைப்பது, அவர்களை தவறான வழியில் தள்ளுவது, பெண் குழந்தைகளை பெற்றவர்களை வட்டி வாங்க வைப்பது, பிச்சை எடுக்க வைப்பது, அவர்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவது, பெண் குழந்தைகளை பிறக்க விடாமல் அவர்களுக்கு கருவறையிலேயே சமாதி கட்டுவது, அவ்வளவுதான். உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன? பெண் சமுதாயத்தை வேரோடு அழிப்பது. உங்க லட்சியம் எதுவும் நிறைவேறி இருக்குதா? நிறைய நிறைவேறி இருக்கிறது. அண்ணல் நபியையும் அருமை சஹாபாக்களும் நல்லோர்களும் இருந்த காலம் வரை நான் மதிப்பில்லாமல் இருந்தேன். ஆனால் அந்த நல்லவர்கள் சென்ற பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. நான் ரொம்ப முன்னேறி இருக்கிறேன். நிறைய பெண்கள் என்னுடன் மோதி பார்த்துவிட்டு இறுதியில் காணாமல் போய்விட்டார்கள். இன்னும் சிலர் திருமண வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். இன்னும் சிலர் என் காரணமாக ஆடு மாடுகளைப் போல் அறுக்கப்படுகிறார்கள், எரிக்கப்படுகிறார்கள், கணவனால் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். ஏன், நீங்கள் தான் தினமும் பேப்பரில் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி செய்தி இல்லாமல் ஒரு நாளும் பேப்பர் பார்க்க முடியாது. அதை வச்சு என் உயர்ந்த லட்சியம் எந்த அளவு நிறைவேறி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமே. உங்களோட உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் உண்டா? ஓ, நிறைய இருக்கிறாங்களே. இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்கள் தான் எனக்கு உதவியாளர்கள், ஆதரவாளர்கள் எல்லாமே. என்னங்க சொல்கிறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் லட்சியமே பெண்கள் அழிப்பது தானே சொன்னீங்க. பின்ன எப்படி அந்த பெண்களே ஆதரவு கொடுப்பாங்க? பெண்களை அழிப்பதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒன்றும் புரியவில்லையே. கல்யாண வயசில் இருக்கிற இளம் பெண்கள் தான் எனக்கு எதிரிங்க. அதனால அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறேன். அதே ஒரு பெண் கல்யாணமாகி ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று விட்டால் அவங்க எனக்கு நண்பர்களாக ஆகிடுறாங்க. ஏன், ஒன்றும் புரியலையா? இந்த உலகத்தில் வரதட்சணைக்கு அடிப்படை காரணமே இந்த மாப்பிள்ளைமார்களை பெற்ற தாய்மார்கள் தானே. ஏன், உங்களுக்கு மவுத்தெல்லாம் கிடையாதா? சின்ன வயசு பெண்ணாக இருக்கிற வரைக்கும் வரதட்சணை ஒருவன் கொடுமை என்றும், பெரிய தாயான பிறகு வரதட்சணை ஒரு கட்டாய கடமை என்றும் கூறி இரட்டை வேட்டம் ஆடக்கூடிய இந்த பெண்கள் இருக்கும் வரை எனக்கு என்றும் அழிவே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.